ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பாலக் பன்னீர் தான் செய்ய போகிறேன். நான் இப்போ பாலக் கீரை ஒரு கட்டு வாங்கியிருக்கேன். மண் இல்லாமல் சுத்தமாக இதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். முதல்ல தண்டோடு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம், ஏன்னா தண்டு நல்லா சத்தானது. பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணி போட்டிருக்கேன்ட்டு. இந்த மாதிரி நீளமாக மண் இல்லாமல் வேரை மட்டை எடுத்துகிட்டு எல்லா கீரையும் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் தண்ணி எல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் இந்த கீரையை எடுத்து வச்சுட்டு ஒரு 3 பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுற பாருங்கள். இவ்வளோ தான் நான் தண்ணி ஊற்ற போகிறேன், ஏன்னா கீரையிலே தண்ணி வரும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அந்த கீரை எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மூடிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு விட்டுறலாம். அது வேகட்டும். ஹையில் வைக்கக்கூடாது, சிம்மில் தான் வைக்கணும், ஏன்னா நம்ம தண்ணி வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். நான் வந்து இந்த பன்னீர் தான் வாங்கியிருக்கேன். நல்லா கெட்டியாகவும் நல்லாயிருக்கும். இந்த பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், ஆவிலே இந்த கீரை வந்து இந்த அளவுக்கு வெந்துருச்சு. ஹையில் வச்சா கலரும் மாறிவிடும் கீரை. அது ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம், ஆறட்டும். ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 லவங்கம் போட்டிருக்கேன். அது பொரிஞ்சிருந்தோம். ஒரு பெரிய சைஸு வெங்காயம் பொடியை கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம், பொன்னிறமாக வர அளவுக்கு. இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், லைட்டாக, சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்க்க வேணாம். சிம்மில் தான் இருக்கணும் ஸ்டவ்வு. நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நான். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. அதிகமாக இதுக்கு ஒன்றும் தேவைப்படாது, கொஞ்சமாக போட்டாவே போதும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த வேக வச்ச கீரையை மாற்றி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அதில் இருக்கிற தண்ணியை வச்சே நம்ம இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், அதில் சேர்த்து அரைச்ச கீரையை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா தெரியுதில்ல, பச்சை பசேர்னு சூப்பராக இருக்குது கீரை பார்க்குறதுக்கு. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கிரேவியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக செய்ய போகிறேன் சப்பாத்திக்கு. நல்லா கலக்கிடலாம். இதுக்கு தேவையான மசாலா வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் சேர்க்க போகிறேன். இதுக்கு மசாலா ஒன்றும் தேவைப்படாது அந்தளவுக்கு, ஏன்னா இது க்ரீன் கலரில் தான் இருக்கணும். அதனால் நான் மசாலா அவ்வளோவா சேர்க்குறதில்ல. கொஞ்சமாக தனியா பொடி, சீரகப்பொடி கொஞ்சம். பாருங்கள் நான் எவ்வளோ போடுறேன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. காரத்துக்கு சும்மா கொஞ்சமாக நம்ம மிளகா சேர்த்துருக்கோம். லைட்டாக கலருக்கு மஞ்சத்தூளும், கொஞ்சம் தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகா பொடி, அவ்வளோதாங்க. இதை நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாம். எல்லா கீரையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். அதிகமாக மசாலா சேர்த்தா வந்து கலரே மாறிடும், நல்லா இருக்காது. நான் வந்து பன்னீரை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பெரிய பீஸ் வந்து தேவைப்படுது, உதுத்தி விடல. நல்லா கையிலேயே நல்லா பொடியாக பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பன்னீர் இப்போ வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறது எல்லாமே கீரையில் சேர்த்துக்கிறேன். லைட்டாக கலக்கி விட்டுக்கலாம். ரொம்ப அழகாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், பன்னீர் குட்டி குட்டியாக சேம் சைஸாக நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. பாலக் பன்னீர் வாசனை கமகமான்னு வருது. இப்போ வந்து ஒரு பீஸ் வச்சுருக்கு இல்லையா, அதை நல்லா கையிலேயே பொடியாக்கி அதில் போட்டுடலாம். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து சப்பாத்திக்கு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இந்த மெத்தடில் இப்படி தான் செய்யணுன்னு எதுவும் மசாலா அதிகமாக கிடையாது. நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதை நல்லா பொடி பண்ணி போட்டுட்டு நம்ம நல்லா ஒரு கொஞ்சம் கிண்டி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா கலக்கி விட்டுடலாம் எல்லா பக்கமும். ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கணும், ஹையில் வைக்கக்கூடாது, ஏன்னா கீரை வந்து கலர் மாறிடும். ஆயிடுச்சுங்க. 2 நிமிஷம் நம்ம ஸ்டவ்வை மூடி வச்சிடலாம். சிம்லேயே இருக்கட்டும். அவ்வளோதாங்க, பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ அத்தனையும் கண்டிப்பாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணால் எல்லா வீடியோவும் வரும். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. பாய்.